மலைக்கலன் எம்ஜிஆர் அவர் நடித்த படம். அது வந்து அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோ இருக்குல்ல, எந்த தேட்டர்லையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. அது எல்லாமே ஃபிலிம் கிடையாது, அத்தனையுமே வந்து மெமரி கார்டில் எடுத்து எல்லாம் டிஜிட்டலாக மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த அனுபவம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. அப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அப்படி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு தான். இதை விட்டால் வேறு எங்கேயுமே நீங்கள் எந்த தேட்டர்லையும் இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்துன்றதுல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறது கஷ்டம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் தேட்டரில் வந்து மலைக்கலன் படம் வந்து ஷோ போட்டுறாங்க எம்ஜிஆர் ரசிகர்களுக்காக. அது வந்து அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த விஷயத்தை இங்கே. அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் இந்த படம் வந்து ஃபிலிமில் இருக்கும் டோட்டலாகவே, அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு 10 தடவை செல்ஃபோனில் அப்படி எடுத்துகிட்டு மூஞ்ச 10 வாட்டி பார்ப்பானுங்க. அப்படிலாம் இல்லை. இது பிளாக் அண்ட் ஒயிட்டை படமாக்குறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கஷ்டம். ஒன்று, படமாக்கும் போது வெளிச்சம் அதிகமாக இருந்தால் டார்க் ஆகிடும், இல்லை அப்படின்னா ஒயிட் ஆகிடும். இதை வந்து கரெக்டான லைட்டிங் வச்சு எடுக்கிறது தான் பெரிய தெல்லாலங்கடி வேலை. அதை வந்து அந்த காலத்தில் பண்ணிட்டாங்களா, எவ்வளோ பெரிய கேமராமேன் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ இருக்கிறது நான் தான் கேமராமேன்னு மானிட்டர் பார்த்து எடுக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் கேமராமேன் இல்லை. அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டு என்ன நடக்கும்னே தெரியாது. ஃபிலிமை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் கழுவி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபிலிமில் படம் எப்படி வந்திருக்குன்னு, டார்க்காக வந்திருக்கா லைட்டாக வந்திருக்கான்னு. அதை வந்து கேமராலேயே அப்ரேச்சர் கட் பண்ணி லைட்டிங்கை கம்மி பண்ணி அதுக்கான விஷயத்தை பண்ணி எடுத்தாங்க பாருங்கள், லைட்டிங் பண்ணி. அவங்க தான் மிகப்பெரிய கேமராமேன். அப்போயே நிறைய கேமராமேன்லாம் இருந்திருக்காங்க. 9 சிவாஜி கொண்டு வந்த தில்லாலங்கடிலாம் இருக்காங்க ஒரே ஃப்ரேம்லேயே. இன்றைக்கி டிஜிட்டலில் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சிஸ்டமில் ஏஐ வந்துருச்சு, அதெல்லாம் போய் இன்றைக்கி இதை பாருங்கள். எம்ஜிஆர் படத்திலே வந்து மிக வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயம், ஸ்டுடியோ கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் இருக்கும். நிறைய படம் வெளியில் வந்து குதிரை எடுத்துகிட்டு எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வருவார். எத்தனை காலம் தான் ஏமாத்துவா இந்த நாட்டில் அப்படின்னு அந்த சாங்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் தான் எடுத்துப்பாங்க படத்தை. அப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ஏறும் இறங்கும், அதெல்லாம் கரெக்டாக லைட்டிங் பண்ணி அந்த விஷயத்தை வந்து இந்த ஃபிலிமில் கொண்டு வந்திருப்பாங்க. சரி, நான் உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல, பாருங்கள், தேட்டரில் போய் எடுத்திருக்கேன் நான். இதை பார்த்தீங்கன்னா பெரிய ரீலு. இன்றைக்கி வந்து 2 மணி நேரம் தான் படம், அன்றைக்கி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் படம் அப்படின்றனால ரீலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவ்வளோ பெரிய ஒரு சைக்கிள் வீல் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக இருக்கிறது வந்து இது முதல் பாது இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் ஒரு ரீலு. இன்னொரு ரீல் வந்து இன்ட்ரோல் பிளாக் அப்புறம். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வர படம்லாம் ஒரே இதில் முடிஞ்சிடும். இது 2 இதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து படம் வந்து பெரிய படம். அதை வந்து ப்ரொஜெக்ட் உள்ள கொண்டு போய் அவர் ஆல்பர்ட் தேட்டரில் பர்மிஷன் வாங்கி எடுத்துருக்கோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்த ஹோல் வழியாக காமிப்பேன் பாருங்கள் படம் வந்து எப்படி போகுது அப்படின்றது. ப்ரொஜெக்டர்லேருந்து ஸ்க்ரீனில் எப்படி போகுதுன்னு காட்டுவேன். அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா கீழே கற்பனை வைத்திருப்பாங்க நம்ம மக்கள் என்ஜாய் பண்ண இருக்கிற ஆர்வத்தில். அதையும் பார்ப்பீங்க நீங்கள், அதையும் காமிச்சிருக்கேன் இதில் பாருங்கள். அதான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்த காலத்தில் மட்டும்தான் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்க முடியும். அவங்க தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்போ சாப்பாட்டில் சொல்கிறோமே, நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஆரோக்கியமான சாப்பாடு, அந்த மாதிரி அன்னைக்கு பார்த்த சினிமா எம்ஜிஆருடைய படங்கள்லாம் நிறைய படங்கள்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான படங்கள். இப்போ பார்க்கறதுலாம் படமே கிடையாது. அதை படங்களோட லிஸ்ட்டில் எடுத்துக்கவும் முடியாது. தேட்டருக்கு மக்கள் வராது காரணம் இதுதான். இப்போ இந்த படத்தை பாருங்கள், 25வது நாள் ஓடுது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மலைக்கல்லன். அதுக்கப்புறமா இதே கனி ஓடி இருக்குது, 100 நாள் ஓடி இருக்குது இதே ஆல்பர்ட் தேட்டரில். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, சினிமா எம்ஜிஆர் அப்படின்ற அந்த 3 எழுத்து அந்த பேர் இருக்கக்கூடிய அந்த மனிதனால் தான் இப்படி உள்ள விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்.
எதுங்க? ஆமாண்ணா.